ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எந்த மாதிரி பேட்டர்னில் கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி படிக்கணுன்றதுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇ படிக்கிறீங்க அப்படின்னா சிபிடி 1 வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சிபிடி 1 தான் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள்ன்றதை டிசைட் பண்ண ஒரு ஃபேக்டர். அதனால் சிபிடி 1க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதில் வந்து ஒரு 80+ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸு ரீசனிங்கில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து கொஷின்லாம் வந்து ஓரளவு ஈஸியாக தான் வருது. அதனால் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 25 கொஷின், அதனால் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சயின்ஸும் படிங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2024 ப்ராஃபிட் லாஸில் கேட்ட கொஷின்ஸை வந்து எப்படி வந்து பெஸ்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸில் 5/14 விற்கும்போது ஹிதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து லாஸ் ஆகுது. இன்கேஸ் அவர் வந்து ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸில் 80% விற்றா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறாங்க. இதில் 5ன்றது என்ன அப்படின்னா நியூ செல்லிங் ப்ரைஸு, 14 அப்படின்றது தான் ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸு. ஓகேவா? அப்போது 5 யூனிட்டில் நியூ செல்லிங் ப்ரைஸில் வந்து விற்கும்போது அவருக்கு 20% லாஸ் ஆகுது அப்படின்னா 80%. ஓகேவா? அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 16%. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸில் 80%. அப்போ ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ்ன்றது இந்த இடத்துல 14. 14ல் 80% பார்த்தோம் அப்படின்னா 11.2. ஓகேவா? ஒரு யூனிட்டோட வேல்யூ 16% அப்படின்னா 11.2 யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 179.2% வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ 100%ன்றது காஸ்ட் ப்ரைஸு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இப்போ 79.2 தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸில் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 58%, 80%. அப்போது வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 770.7 வந்து விற்கிறாங்க. இன்கேஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 25% கிடைக்கிது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மார்க்கெட் ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கிடைக்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸு. இன்கேஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 58% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ 42/100. அடுத்தது 80% கொடுக்குறாங்க அப்படின்னா 20/100. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 770.7. ஓகேவா? அடுத்து வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்றது செல்லிங் ப்ரைஸாக மாறிடும். 25% வந்து ப்ராஃபிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 25% ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் இருக்க ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/4. இதில் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 4/5 போட்டோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போது இந்த வேல்யூவில் 4/5 வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். எக்ஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸாக மாறிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையும் அடிக்கலாம் 20. இப்போ இதையும் அடிச்சிடலாம். அடுத்தது 2 2 4 21 2 42. ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 3 21 63 14 6 7. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7340. ஆன்சர் வந்து டி. அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர் வந்து ப்ராஃபிட்டில் 35% ப்ராஃபிட்டில் வந்து விற்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெயிட் வந்து 16% வந்து கம்மியாக கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ டோட்டல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் வந்து 135 வந்து கிடைக்கிது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து 16% கம்மியாக கொடுக்குறாரு. அதாவது 84 தான் கொடுக்குறாரு, ஆனால் 100ன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா அடிஞ்சிரும். இதை வந்து 3ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 28. இது வந்து 45. ஓகேவா? அப்போ 28:45 வந்து கிடைக்கிது. 28ல் 10% பார்த்தோம் அப்படின்னா 2.8.
இதே 60% பார்த்தோம் அப்படின்னா 16.8 வருது. ஓகேவா? இதோட கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17. இப்போ 60% விட கொஞ்சம் வந்து அதிகமாக வரணும். அப்போ 61% வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, மகேஷ் வந்து 10 kg ஆஃப் ரைஸை வந்து 1 கிலோ வந்து 35 ரூபான்னு வாங்குறாரு. அடுத்தது 38 கிலோ ரைஸை வந்து 1 கிலோ 46 ரூபான்னு வாங்குறாரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 43.5 ரூபான்னு சொல்லி விற்கிறாரு. அப்போ அவரோட லாஸ் என்னன்றது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 kg ஆஃப் ரைஸை வந்து 35 ரூபான்னு வாங்குறாரு. 1 கிலோ வந்து 35 ரூபா. அடுத்தது 38 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 46 ரூபா பர் கேஜின்னு வாங்குறாரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 43.5ன்னு விற்கிறாரு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீவியேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆவரேஜாக வந்து 46 ரூபான்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு டீவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 0, இதுக்கு டீவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா -11. ஓகேவா? இப்போ நான் வந்து 46 ரூபான்னு வச்சுக்கிட்டேன். அதில் டீவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா -11 × 10 -110 டிவைடட் பை எத்தனை கேஜின்னு பார்த்தோம் அப்படின்னா 48 கேஜி. ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 229. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.23ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 46ல் 2.3 போயிடுச்சு அப்படின்னா 43.7 வந்து கிடைக்குது. ஓகேவா? அவர் என்ன ரேட்டுக்கு விற்கிறாரு அப்படின்னா 43.5ல் வந்து விற்கிறாரு. இப்போ 43.7ல் 43.5 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.2 வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ மொத்தம் வந்து எத்தனை கிலோ அப்படின்னா இது ஒரு 10 கிலோ, இது ஒரு 38 கிலோ, மொத்தம் வந்து 48 கிலோ. அப்படின்னா 48 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 0.2 போட்டிங்க அப்படின்னா 9.6 வந்து கிடைக்குது. ஓகேவா? நம்ம வந்து 9.6 அப்படின்னா 10 வந்து ஆன்சராக போடலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடர் வந்து 850க்கு விற்கும்போது 10% வந்து லாஸ் ஆகுது. 1530 ரூபாய்க்கு விற்கும்போது X% வந்து அவருக்கு கெயின் ஆகுது. அப்போ X%ஓட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 850, இது வந்து 1530. ஓகேவா? இப்போ இதையும் அடிச்சிடலாம். இதையும் அடித்தோம் அப்படின்னா 17ஆல் அடித்தோம் அப்படின்னா 517 85, இது வந்து பார்த்தீங்கன்னா 917 153. 5 யூனிட்டோட வேல்யூ தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% லாஸ் அப்படின்னா 90%. அப்போது 5 யூனிட்டோட வேல்யூ தான் வந்து 90% அப்படின்னா 9 யூனிட்டோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 18ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 90 வந்து கிடைக்குது. அப்போ 9 × 18, 9 × 18 அப்படின்னா 162. ஓகேவா? அப்போ 62 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஷாப்கீப்பர் வந்து லிஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை விட 25% அபோவ் வச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ வந்து அவருக்கு ப்ராஃபிட் 117 ரூபா கிடைக்கிது. இப்போ லிஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125. இதில் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் அப்படின்னா 12.5. அப்போ அவருக்கு வந்து 112.5. இதில் வந்து இவருக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100 ரூபா. அப்போ ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 12.5. ஓகேவா? இந்த 12.5 யூனிட்டோட வேல்யூ தான் வந்து 117. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா லிஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 125. இப்போ இதை வந்து நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 125 கிடைக்கும். இப்போ இதையும் வந்து நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ 1170. பார்த்தோம் அப்படின்னா a vendor bought lemons at 40 for a rupee. How many must he sell for a rupee to gain 25% கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 40 வந்து வாங்குறாரு. ஓகேவா? அவருக்கு வந்து 25% வந்து லாபம் கிடைக்கணும். அப்போது 1.25, 1.25க்கு சேம் அமௌண்ட் ஆஃப் லெமனை வந்து அவர் விற்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1.25 ரூபாய்க்கு
40 அப்படின்னா ₹1 பார்த்தீங்க அப்படின்னா 40 டிவைடட் பை 1.25 வந்து 5/4ன்னு போடலாம். இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 8. அப்போ ₹1 32 லெமனை வந்து அவர் வந்து விற்பார். ஆன்சர் வந்து 32. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 25 புக்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 41 புக்ஸ். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 25 புக்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 41 புக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது செல்லிங் ப்ரைஸு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 41 டிவைடட் பை 25. அதாவது ₹25 வாங்கி ₹41 வந்து விற்றுருக்காரு. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 16 டிவைடட் பை 25 இன்ட்டு 100. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 64% வந்து அவருக்கு கெயின் வந்து கிடைக்கிது. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எ ஷாப்கீப்பர் பாட் அன் ஆர்டிகல் ஃபார் 740. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஹீ செல் த ஆர்டிகல் டு மேக் 30% ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு வந்து 740க்கு வாங்குறாரு. அதாவது காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 740. செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 30% வந்து ப்ராஃபிட்டு. அப்போது 740 இன்ட்டு 1.3. யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் முடியணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 962. இப்போ 962 வந்து ஆன்சராக கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து யூனிக் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராஃபிட் லாஸில் கொடுத்துருக்க எல்லா சம்மும் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.